ராம நவமியை மறந்தும் கூட யாரும் தவற விட்டு விடாதீர்கள். வருகிற மார்ச் 27ஆம் தேதி அன்று ஸ்ரீராமனுக்கு மிகவும் உகந்த ராமநவமி வருகிறது. ராமரை எப்படி முறையாக வழிபட வேண்டும், அவருக்கு நெய் வைத்தியமாக என்ன செய்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். பொதுவாக மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமபிரான் அவதரித்த நாளையே ராமநவமியாக நாம் கொண்டாடுகிறோம். சைத்திர நவராத்திரியின் நிறைவு நாளாகிய 9வது நாளில் ராமநவமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் ராமநாமம் சொல்லி விரதம் இருந்து ராமபிரானை வழிபடுவார்கள். ராமநவமி அன்று முழு நேரமாக விரதம் இருந்து அகண்ட ராமாயணம் படிப்பது, ராம ரக்ஷஸ்தோத்திரம் படிப்பது ஆகியவை சிறப்பானது. ராமரின் சிலை இருந்தால் அதற்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து அழகாக அலங்காரம் செய்ய வேண்டும். தென்னிந்தியாவில் ராமருக்கு பானகம் படைத்து வழிபடும் முறை உள்ளது. அன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவு, உடை ஆகியவற்றை தானமாக அளிப்பது நல்லது. இது ராமரின் அவதார தினமாக மட்டுமின்றி நீதி மற்றும் சத்தியத்தை பின்பற்றி நடப்பதற்கான உறுதி ஏற்க வேண்டிய நாளாக கருதப்படுகிறது. இப்படி செய்வது ராமரின் அருளை நமக்கு பெற்றுத்தரும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக இந்த தினத்தில் வீட்டில் வழிபடுபவர்கள் ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஸ்ரீராமருக்கு பிரியமான வெண்பொங்கல் பருப்பு, வடை, நீர், மோர், பானகம் ஆகியவற்றை செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்கலாம். அப்படி படைக்கும் போது ராம் ராம் என ராம மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதுமே ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பது மிகவும் சிறந்ததாகும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் மறக்காமல் பகிர்ந்து விடுங்கள்.